சும்மா இருப்பா சோமாரி பையன். சோமாரி இந்த சோமாரிங்கிறத சொல்லி எல்லாரும் திட்டுறாங்க. எல்லாரையும் திட்டுறாங்க. அது சென்னையில இந்த வார்த்தை ரொம்ப ஃபேமஸ். இப்ப எல்லா பக்கம் உண்டு இந்த சோமாரிங்கிறது. அப்படி சோமாரின்னா என்ன? சோமாரின்னா முட்டா பையன்னு அர்த்தம். ஒண்ணும் தெரியாத அறிவிலி இந்த அர்த்தம். அறிவில்லாதவன். அவன் சோமாரி. அந்த சொல்லும் கூட உருவாகும்போது, இந்த எங்க எங்க சோமாரிக்கிட்டு இருக்கேன்னா, ஒரு பொருளை அப்படி கொடுத்து வாங்குறது இல்லையா? பண்டமாற்று. ஒரு பொருளை கொடுத்துவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் வாங்குறோம் இல்லையா? அதுக்கு பேர் சோமாறுதல்னு பேரு. திருநெல்வேலி மாவட்டத்துல சோமாரி இந்த 2 கயித்த பிடிச்சு இழுப்பாங்க. இழுக்கும்போது ஒரு கயிற பிடிச்சு இழுக்காம, இத கொஞ்சம் விட்டு பிடி. இப்படி விட்டு விட்டு இழுக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் சோமாறுதல்னு பேரு. இப்படி இப்படி விட்டு விட்டு எடுத்தா பேர் சோமாறுதல். மீண்டும் மீண்டுமாக அதை செய்தல். அப்ப ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுதல். பண்டமாற்று இருக்கு இல்லையா? அந்த பார்ட்டர் சிஸ்டம். அதுக்கு பேர் சோமாறுதல். இந்த பார்ட்டர் சிஸ்டம் அந்த காலத்துல சோமாறுதல் இருக்கு. மாறிக்கொள்ளுதல். பொருளுக்கு பொருளை மாற்றிக்கொள்வது. அப்படி இருந்திருக்குது. அப்ப இந்த சோமாரி பையன் என்ன செய்வான் அப்படின்னா, இங்கிட்டு போவான், அங்கிட்டு வருவான். அங்கிட்டு போவான், அங்கிட்டு வருவான். சும்மா அலைவான். அவன் எதுக்கும் ஆக மாட்டான். மோசமானவன், கெட்டவங்கிறது அந்த சோமாறுதல் அந்த அந்த இருந்து சும்மா அப்படி போவான், சும்மா அப்படி வருவான். அதுக்காக சோமாரி என்று உருவாகி இருக்கலாம் அந்த சொல்.